ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் படிக்கலாம். நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கேரக்டர்னா நார்மலா என்ன? கேரக்டர்ஸ்னா ஏதோ ஒரு லெட்டர் வந்து கேரக்டர்னு சொல்லுவோம். COD இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னா என்ன? ஏதோ ஒரு வேர்டு கோடிங் அப்படின்றதுனா இதில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வந்து சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வேறு மாதிரியே சொல்லலாம். எப்படின்னா, அரே ஆஃப் கேரக்டர்ஸ் எண்டிங் வித் நல் கேரக்டர்னு சொல்லுவோம். அரேனா என்ன? அரேனா ஏதோ ஒரு வேரியபிள் நேமில் நிறைய வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதே தான் ஸ்ட்ரிங்கும் ஒரே நேம்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆனால் எண்டிங் வித் நல் கேரக்டரோட எண்ட் ஆக போகுது. இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து முடியும் போதும் /0 இந்த நல் கேரக்டர் வந்து இருக்கும். இந்த நல் கேரக்டர் எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நல் கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ எப்பவுமே ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எண்டிங் வித் ஒவ்வொரு வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம், ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நல் கேரக்டரோட தான் எண்ட் ஆகும். ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதோட சின்டெக்ஸ் வந்து சேம் அரே மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ அரேயோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்? டேட்டா டைப் ஸ்பேஸ் நேம், அரேயோட நேமு பக்கத்தில் ப்ராக்கெட்குள்ளே சைஸ் வந்து கொடுத்துருப்போம். சேம் தான் ஸ்ட்ரிங்கோட சின்டெக்ஸும், ஆனால் இங்கே டேட்டா டைப்பில் வெறும் கேரக்டர் மட்டும் தான் கொடுப்போம். ஏன்னா இது வந்து அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே டேட்டா டைப் வந்து கேரக்டர்ஸில் தான் இருக்கும். ஸ்பேஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் நேம் ப்ராக்கெட்குள்ளே சைஸ், மற்றதெல்லாம் சேம் தான். ஓகேவா? இப்போ நம்ம கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா? கிடையாது. ஒயிட் ஸ்பேஸ் ஸ்டோர் பண்ணலாம், நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், சிம்பிள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதையும் ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் வந்து அதோட டேட்டா டைப் எப்படி இருக்கும்? கேரக்டராக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அரேல இப்போ இன்ட் A(5) அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த A(5)க்குள்ளே உங்களால் எத்தனை வேல்யூஸ் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும்? A(5)னா 5 வேல்யூஸ் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. அதே இப்போ கேரக்டர் S(5) இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த S(5)க்குள்ளே உங்களால் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னா 4 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் 4 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும்? லாஸ்ட் இண்டெக்ஸில் எப்போவுமே நல் கேரக்டர் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற 4 இதில் தான் 4 கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். S(0)ல் ஒரு கேரக்டர், S(1)ல், S(2), S(3). இப்போ 4 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு லெட்டர்ஸ், ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ லவ் அப்படின்னா இந்த 4 கேரக்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. கடைசி அட்ரஸில் வந்துட்டு இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நல் கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ நம்மளால் வந்து 4 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ S(10)ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து 9 கேரக்டர்ஸ் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். கடைசியில் வந்து நல் கேரக்டர் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் 4னா 4 கேரக்டர்ஸ் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியும். 2 இல்லை 3 கேரக்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம்ல அப்படிங்க, அப்படி பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது. மிச்சம் கடைசியில் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து நல் கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமமாக இப்போ S(5)னா என்னால் 4 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும். S(10)னா என்னால் 9 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லிமிட் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலைசேஷன் எப்படிலாம் பண்ணுறோம்னா அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம். சேம் தான் இனிஷியலைசேஷன் வந்து சேம் தான், அரே பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் இனிஷியலைசேஷன் வரும். இப்போ வந்து எல்லாத்துலேயும் எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும்? டிக்ளரேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? கேரக்டர் கொடுத்துடலாம். இங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் வந்து நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பக்கத்தில் சைஸ் வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இனிஷியலைசேஷன் இப்போ ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும், நான் இந்த நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை டபுள் கோட்ஸ்குள்ளே எனக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ கேரக்டர்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம் அப்படி தானே? ஸோ ஸ்ட்ரிங்னா வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து பக்கத்தில் வந்து செமிகாலனோட எண்ட் பண்ணலாம். இதுவே இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு கேரக்டராகவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒவ்வொரு கேரக்டரையும் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து செப்பரேஷன் வித் கமாவால் செப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரையும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். நல் கேரக்டரையும் நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்குறேன்ல, அப்போ வந்து வெளியில் வந்து கேர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்பும் உங்களால் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 டைப்பையும் இங்கே வந்து நான் சைஸ் கொடுத்துருக்கேன், அப்படி தானே 10ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 10ன்னு கொடுக்காம எம்டியாக கொடுத்தீங்கனாலும் இனிஷியலைஸ் பண்ணலாம். அது வந்து தானாகவே அதோட சைஸ் வந்து எடுத்துக்கும். புரிஞ்சுதா? இங்கே எத்தனை நீங்கள் கேரக்டர் வந்து
இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அதுக்கேற்ற சைஸ் வந்து உள்ளே எடுத்துட்டு தானாகவே வந்து சைஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எம்டியாக கொடுத்து நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டைப்ஸில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம், எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம், ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye.